ಗಣ ಭವ ಸರಿ ರಿ 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 ಪಿಣ ಭವ ಸರವಣ ವೀರ ನಮೋ ನಮ ಲಿ ಭವ ಸರವಣ ನಿರ ನಿರ ನಿರನ ವಸರ ಹಣ ಭವರ್ಗ ರ ರ ರ ರ ಮುರುಗಾ ಮುರುಗಾ சிறுவனே, என் அக்னி அஸ்திரம் மாலையாக விழாது, தீஜ்வாலையாக சூழ்ந்து கொள்ளும். உக்கணை சொரியாத தீக்கணலை சொரியும். நான் உருவாக்கும் காற்று அந்த நெருப்பின் வேகத்தை அதிகப்படுத்தி உன் மீது பாயச் செய்யும். எங்கள் அஸ்திரங்கள் உன்னை எரித்து பஸ்மமாக்கும். அடே சிறுவனே, இதோடு முடிந்தது உன் கதை. இவர்களின் ஆயுத பிரயோகத்திலிருந்து இனி உன்னால் தப்பிக்கவே முடியாது. தாயே, தாங்கள் யார்? தேவர்களை காப்பதற்காக பலமுறை பல்வேறு வடிவங்களில் தோன்றியவர் அல்லவா? இன்று தங்கள் குமாரனால் தேவாதி தேவர்கள் அழிவதை பார்த்துக் கொண்டு இருப்பீர்களா? ஆம் அன்னையே, இந்த போர் இப்படியே நீடித்தால் தேவர்களில் ஒருவர் கூட மிஞ்ச மாட்டார்கள். தாங்கள்தான் அவர்களை காப்பாற்ற வேண்டும். நீங்கள் இருவரும் எதற்காக என்னிடம் வந்து அவர்களுக்காக வாதாடுகிறீர்கள்? நான் எப்படி அவர்களை காப்பாற்ற முடியும்? முருகன் தோன்றிய போதே அவனை ஏந்திச் சென்ற அக்னியும் வாயுவுமே இந்திரன் பேச்சை கேட்டுக்கொண்டுதான் இத்தகைய செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தந்தைக்கு சமமாக இருந்து பாதுகாக்க வேண்டியவர்களே இந்த போரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தங்களின் திவ்ய அஸ்திரங்களை இவர்கள் முருகன் மீது தொடுத்திருக்கிறார்கள். இது முறைதானா? இவர்களுக்காக நான் முருகனிடம் சென்று வாதாட வேண்டுமா? என்னால் அது முடியாது. என்ன எல்லோரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? அக்னியும் வாயுவும் விழுந்து விட்டதால் பயந்து விட்டீர்களா? உங்கள் ஆயுதங்களை ஏந்தி வீசுங்கள். தாயே, தயை செய்யுங்கள். தேவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள். தேவர்களுக்கு இந்த நிலை ஏற்பட காரணம் அவர்களேதான். அதிலும் முக்கியமாக இந்திரன் தான். இது உங்களுக்கே தெரியுமே. இதில் நான் குறுக்கிட்டு என்ன செய்ய முடியும்? உடனே சென்று அந்த அழிவை தடுத்து நிறுத்துங்கள். இல்லாவிட்டால் தேவர்களில் எவருமே மிஞ்ச மாட்டார்கள்.
இதை நீ ஏன் என்னிடம் கூறுகிறாய் நாரதா? நீயும் இந்திரனும் முருகனிடம் இதைத்தானே கேட்டீர்கள்? இந்திரனானவன் முருகன் மனதில் பிறரை அழிக்க வேண்டுமென்ற யுத்த வெறியை விதைத்த போது நீ அருகிலிருந்து அவனோடு இணைந்து அதற்கு நீர் வார்த்து கொண்டிருந்தான். அசுரரை என்றேனும் அழிக்க வேண்டும் என்றுதானே அதை கூறினோம். அவர் அமரர் மீதே போர் தொடுத்து விட்டாரே. புயல் காற்று மலைகளை அசைக்கும் போது மரங்களை மட்டும் விட்டு வைக்குமா என்ன? நன்றாக அனுபவியுங்கள். முருகனுக்கு நான் அன்பு, கருணை, அகிம்சை ஆகியவற்றை உபதேசித்தேன். நீங்கள் உங்கள் சுயநலத்திற்காக யுத்த வெறியை மூட்டிவிட்டீர்கள். இப்போது அது உங்களையே தாக்குகிறது. தாயே, கருணையே வடிவான அன்னையே கைவிட்டால் தேவர்கள் நிலை என்ன ஆகும்? உங்களை விட்டால் எங்களுக்கு வேறு யார் துணை? இந்த நிலையில் என்னால் கூட அங்கு சென்று கந்தனை தடுக்க முடியாது. நடப்பது நடக்கட்டும். அதுதான் அவர்களுக்குரிய தண்டனை. அடே சிறுவா, நீ என்ன உன்னை பெரிய மாயாவி என்று கருதி கொண்டிருக்கிறாயா? இந்த முறை இந்த வஜ்ராயுதம் உன் தலையை சிதறடிக்காமல் திரும்பாது. பார்த்தாயா நாரதா? இந்திரன் யார் மீது வஜ்ராயுதத்தை தொடுக்கிறான் என்று? இவனுக்காக நான் சென்று பரிந்துரை செய்ய வேண்டுமா? முருகனை யுத்த வெறி கொண்டவனாக மாற்றிய அவன் அதன் விளைவை அனுபவிக்கட்டும். இதுவும் முருகனின் லீலை என்று பேசாமல் பார்த்து கொண்டிரு. பார்த்தீர்களா நாரதரே? அன்னையார் சொல்வதைப் போல் இந்திரன் மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்கிறான். அன்னையார் சொல்பவை அனைத்தும் சத்தியமே. ஆனால் அசுரரை அழிக்க அவதாரம் செய்தவர் அல்லவா முருகன். அவர் இப்படி செய்கிறாரே என்பதுதான் வருத்தம். முருகனின் அவதார நோக்கம் அதற்குரிய சமயம் வரும்போது நிச்சயம் நிறைவேறும். ஆனால் அவன் தன் சிறு வயதில் எதை கற்க வேண்டுமோ அதை கற்காமலும், கருணை, அமைதி என்ற சொற்களுக்கு பொருள் புரியாமலும் இருக்கும் நிலையை அந்த இந்திரன் ஏற்படுத்தி விட்டான். இப்போது அது திசை மாறிவிட்டது. அனைத்து தேவர்களும் முருகனுக்கு எதிரில் விளக்கில் விழுந்த விட்டில் பூச்சிகளாக விழுந்து கிடக்கிறார்கள். நான் போதித்தவைகளின் மகிமை என்னவென்பது இப்பொழுதாவது புரிகிறதா? என் மகனுக்கு சாத்வீக குணங்களை போதிக்க நீங்கள் அவகாசம் தரவில்லையே. அதன் விளைவைத்தானே இப்போது இந்திராதி தேவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
தாயே, இந்திரன் முருகனுக்கு யுத்த வெறியை மூட்டி தவறு செய்தான் என்பதையும் அதற்கு துணையாக இருந்த நானும் தவறு செய்துவிட்டேன் என்பதையும் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இப்போது இது எங்களோடு போய்விடாது. இந்த ஜகமனைத்தும் இதனால் பாதிக்கப்படும். அதில் வாழும் அனைத்து உயிர்களும் துயரத்திற்கு ஆளாகும். ஜெகதீஸ்வரியான தாங்கள் இதை அனுமதிக்கலாமா? முருகனின் கதாயுதத்தால் பாதிக்கப்பட்ட இந்திரன் மண் புழுதியில் விழுந்து கிடக்கிறார். இப்போதாவது நீங்கள் முருகனை தடுக்கலாம் அல்லவா? ஏன் இப்படி கர்ஜிக்கிறாய்? அதைக் கண்டு இந்த இந்திரன் பயந்து விடுவான் என்று நீ நினைத்தாயா? நீ ஒரு கோழை. அதனால்தான் இன்னமும் உன்னுடைய உண்மையான உருவத்தை என்னிடம் காண்பிக்காமல் மறைக்கின்றாய். உனக்கு துணிச்சல் இருந்தால் உனது ரூபத்தை காட்டு பார்க்கலாம். சுவாமி, அன்னை பார்வதி தமது மைந்தனை தடுத்து நிறுத்த மாட்டார்களா? முருகர் தேவர்களுக்கு துணை புரிய மாட்டாரா? அதற்குரிய காலம் கடந்து விட்டது லக்ஷ்மி. மூர்க்கனான இந்திரன் மீண்டும் முருகனை தாக்க முயற்சி செய்கிறான் பார். சிறுவனே, நீ ஏன் உன் உண்மையான ரூபத்தை மறைத்துக் கொண்டிருக்கிறாய் என்பது நன்றாக புரிந்துவிட்டது. உனது சொரூபத்தை பார்த்துவிட்டால் மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மூவரும் நீ விதிகளை மீறி நடந்து கொண்டதற்காக உனக்கு தக்க தண்டனை கொடுத்து விடுவார்கள் என்பதற்காகத்தான் அப்படி செய்கிறாய். என்ன, நான் சொல்வது சரிதானே? பார்த்தீர்களா? அந்த இந்திரன் என்னென்ன பேசுகிறான் என்று கேட்டீர்களா? நீங்கள் இருவரும் யார் நன்றாக இருக்க வேண்டும் என்று என்னிடம் மன்றாடிக் கொண்டிருக்கிறீர்களோ அதே இந்திரதேவன் தன்னை சார்ந்த அத்தனை பேரும் மண்ணில் விழுந்த பிறகும் வீண் பிடிவாதத்தால் முருகனை இகழ்ந்து பேசி தன் அழிவை தானே தேடிக்கொள்ள பார்க்கிறான். ஐயோ, இந்த இந்திரன் ஏன் இப்படி செய்தான்? இந்த ரூபம் எங்கு போய் நிற்கும் என்றே தெரியவில்லையே. முருகா, ஆஹா, எத்தகைய தரிசனம்! என் மகன் முருகனின் விஸ்வரூப தரிசனம். என் செல்வமே, எத்தகைய தரிசனத்தை எங்களுக்கு தந்துவிட்டாய்! எப்படிப்பட்ட ரூபத்தை எங்களுக்கு காண்பித்து விட்டாய்! மகா விக்ரம், மகா விராட்ச ரூபம். மகாவீரன்,
மகா விக்ரால். மகாருத்ரா. சுவாமி, இதுவரையில் சிறு குமரனாக தோற்றமளித்த முருகன் இன்று அண்ட சராசரங்களையும் கடந்து பெருவடிவம் எடுத்து அனைவரையும் அதிசயிக்கும்படி செய்துவிட்டார். அப்பப்பா, இது எப்படிப்பட்ட ரூபம்! எவ்வளவு அதிசயமான ஒரு தரிசனம்! உண்மைதான். இந்த மகாரூபம் அகங்காரம், பாவம், பேராசை, தீங்கு, துஷ்டத்தனம் இத்தனையையும் இல்லாமல் செய்துவிடும். அற்புதமாகச் சொன்னீர்கள். அதர்ம வழியில் சென்று அடுத்தவர்களுக்கு துன்பத்தை கொடுப்பவர்கள், பாவம் செய்வதையே தொழிலாக கொண்டவர்கள் இந்த விஸ்வரூப தரிசனத்தை கண்டால் தமது தீய குணங்களை விட்டு தூயவர்களாக மாறிவிடுவார்கள். சுவாமி, முருகன் ஏன் ரௌத்திர ரூபமாக காட்சி தருகிறார்? ருத்ரமூர்த்தியிடம் தோன்றியவன் ரௌத்திர ரூபத்தோடு காட்சி அளிப்பதில் வியப்பென்ன இருக்கிறது? இது கொடியவர்கள் மனதில் அச்சத்தை ஏற்படுத்தும். தீய வழியில் செல்பவர்களை தடுத்து நிறுத்தும். இதென்ன பயங்கரம்! நெஞ்சை பதற வைக்கும் அக்னி ஜுவாலை விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஓங்கி நிற்கிறதே. அது என் மனதில் ஏதோ தோற்றத்தை ஏற்படுத்துகிறதே. இதோ இந்த பிரம்மாஸ்திரம் தான் அது. தமிழ்க்கடவுள் முருகன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது.
ஏன் இந்த விபரீதம்? எதனால் இப்படி ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு ஆபத்தை உணர்ந்தவர்களாகி அஞ்சி நடுங்குகின்றார்கள்? அரண்மனையில் இருக்கும் நமக்கே இத்தகைய நிலை என்றால் ஆரண்யத்தில் இருக்கும் என் பேர பிள்ளைகளின் நிலை என்ன? சிறு பிள்ளைகளான அவர்கள் அங்கு தனியாக நிற்கிறார்களே. ஏதோ சூழ்ச்சி நடக்கிறது. அதனால் தான் சுற்றுப்புற சூழல் மாறியிருக்கிறது. யார் இதை செய்திருப்பார்கள்? நிச்சயம் தேவர்களாக இருக்க முடியாது. அவர்களுக்கு அவ்வளவு வலிமையும் கிடையாது. தேவர்களை விட வலிமையானவர்கள் தான் இதை எங்கிருந்தோ செய்கிறார்கள். தேவர்களை விட சக்தி வாய்ந்தவர்கள் யாராக இருக்க முடியும்? பானுகோபா, இங்கு என்ன நடக்கிறது? எது நடந்தாலும் அதை தடுக்க நான் இருக்கிறேன். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நான் இங்கு உங்களுக்கு காவலாக இருக்கும் வரை யாரும் உங்களை நெருங்க முடியாது. ஆனால் இந்த கடுமையான வெப்பம், வானத்தில் காணும் அக்னி ஜுவாலை, ஆவேசமான கர்ஜனை, இதற்கெல்லாம் என்ன பொருள்? புரியவில்லையா வில்வலா? இந்த பயமுறுத்துதல் எப்படியாவது உங்கள் தவத்தை கலைத்து விடுவதற்காக யாராலோ எங்கிருந்தோ இவைகளெல்லாம் செய்யப்படுகிறது. அவன் என் கண்முன் வர அஞ்சிக் கொண்டுதான் எங்கிருந்தோ இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறான். ஆமாம் ஆமாம், ஆனால் என்ற வார்த்தைக்கே இடமில்லை வாதாபி. அவன் எப்பொழுது என் கண்முன்னே வந்தாலும் நான் அவனை கொன்று விடுவேன். அவன் எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் அவனை விட வீரமும் பலமும் படைத்தவன் இந்த பானுகோபன். அத்தோடு வலிமை மிக்க ஆயுதங்களும் என்னிடம் இருக்கிறது. எதை பற்றி சொல்கிறாய்? இதோ இந்த பிரம்மாஸ்திரம் தான் அது. சிலர் தேவையற்ற அகங்காரத்தால் நியாயமற்ற கொடிய செயல்களில் ஈடுபடுகிறார்கள். அவர்கள் அதை உணர்ந்து விடாமல் போனால் அந்த செயலின் விளைவுகள் என்றேனும் ஒரு நாள் அவர்களை அழித்துவிடும். புவனங்கள் அனைத்தையும் ஒரே நொடியில் அழித்து விடுவேன் என்று சர்வநாசத்தை ஏற்படுத்த நினைப்பவர்கள் என்றேனும் ஒரு நாள் அச்சமடைந்து அவர்கள் வந்த பாதையை திரும்பி பார்க்க நேரிடும். சுப்பிரமணியன் என்று நான் பெயர் சூட்டிய முருகன் அதற்கேற்ப பிரம்ம ஒளியை புவனங்கள் எங்கும் பரவச் செய்து விட்டான். கந்தனின் இந்த மகா விசால ரூபம் பாவிகளையும் அதன் விளைவுகளிலிருந்து விடுவிக்கும். அவர்கள் செய்த பாவங்கள் தொலைந்து கரைந்து எரிந்து சாம்பலாகி போய்விடும். புவனங்கள் அனைத்திற்கும் சர்வநாசம் ஏற்பட வேண்டுமென்று யோசிப்பவர்கள் சர்வ நாடியும் ஒடுங்கி பயம் கொண்டு ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத நிலையை அடைவார்கள். தாயே, சர்வலோக நாயகியே, சர்வேஸ்வரி, முருகனின் இந்த விஸ்வரூபம்
அசுரரை அழிப்பதற்கு முன் அமரரை அழித்துவிடும் போல் இருக்கிறதே. தாங்களே அதை நேரில் கண்டீர்களே. குமரக்கடவுளின் அபார சக்தியால் தேவர்கள் வீழ்ந்து விட்டனர். இதற்கு மேல் இன்னும் என்னென்ன அனர்த்தங்கள் நிகழுமோ என்று தெரியவில்லை. பூவுலகை வாழ வைக்க வந்த முருகன் இப்படி செய்யலாமா? அதற்கு தாங்களும் அனுமதிக்கலாமா? கருணையே வடிவான பார்வதி தேவி கடுகளவும் இரக்கமற்றவராக இருக்கலாமா? எங்களுக்கு வழிகாட்டுங்கள். தேவர்களுக்கு அருள் புரியுங்கள். நாரதா, பிரகஸ்பதி, உங்கள் தவிப்பு என் நெஞ்சை தொடுகிறது. ஆனால் நீங்கள் சொல்லும் கருணை, இரக்கம் இவையெல்லாம் நான் முருகனுக்கு உபதேசிக்க முனைந்த போது அதற்கு தடை ஏற்பட்டுவிட்டது. என்னையும் மீறிதான் இந்த அனர்த்தங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. இந்த நிலையில் கந்தனுக்கு முன் வந்து நின்றால் என் சிந்தை தடுமாறும். அதனால் நீங்களே செல்லுங்கள். தேவகுருவே சென்ற தேவர்களுக்கு கருணை காட்டுங்கள் என்று வேண்டினால் முருகன் மனம் மாறாதா என்ன? தனது நாமகரண விழாவை நடத்திய தேவரிஷி நாரதர் வேண்டினால் கேட்க மறுத்து விடுவானா என்ன? நாராயண நாராயண. கந்தன் கருணையால் தான் இந்த உலகம் நிலை பெற வேண்டும், தேவர்கள் உயிர் தழ வேண்டும். அதனால் உடனே புறப்படுங்கள். உங்கள் கோரிக்கை நிறைவேற நான் ஆசி வழங்குகிறேன். நாராயண நாராயண. நீங்கள் முருகனின் இந்த விஸ்வரூபத்தை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இந்த ருத்ர ரூபத்தின் தாக்கத்தை தேவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால்தான் அவர்கள் சாய்ந்து விட்டார்கள். அவர்கள்தான் முன்பே போர் செய்து சாய்ந்து விட்டார்களே. இப்பொழுது எதற்கு அதை பற்றி கூறிக்கொண்டிருக்கிறாய்? இந்த பாதிப்பு இவர்களோடு போய்விடாதே. ககனமும் புவனமும் எரிந்து கரிந்து போய்விடுமோ என்று அனைவரும் கலங்கியிருக்கிறார்கள். ஒரே க்ஷணத்தில் அனைத்து சிருஷ்டிகளும் அழிந்து போய்விடுமோ என்ற நிலைமை உருவாகி இருக்கிறது. உனது வருத்தம் நியாயமானதுதான் லக்ஷ்மி. ஆனால் என்ன செய்வது? தேவர்கள் முதலில் அதர்மத்தை ஆதரித்து அதை எதிர்க்க தவறிவிட்டார்கள். அன்போடும் அறிவோடும் மாற்ற வேண்டிய காரியங்களை அகங்காரத்தோடும் அலட்சியத்தோடும் செய்தார்கள். அதனால்தான் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கிடைத்திருக்கிறது. இனி எது நடப்பதானாலும் அது தேவி பார்வதியின் கருணையால் தான். அந்த அன்னையின் அன்பு ஊற்று கந்தனுக்குள் சுரப்பதன் மூலமாக நிகழ வேண்டும். பொறுத்திருந்து பார். சுவாமி, கருணாசாகரி என்று பெயர் கொண்ட பார்வதியின் மைந்தன் இன்னமும் கடுமையாக கர்ஜித்துக் கொண்டிருக்கிறானே. தேவர்களோடு போர் நடத்திய வீராவேசம் மாறாதவனாகவே இருக்கிறானே. ஊழிக்கால ருத்ரமூர்த்தியின் ஆயுதம் போல் இருக்கும் முருகன் அமைதி அடைவானா? அது அன்னை பார்வதி தேவியை அனுப்பி வைத்து அங்கு செல்லும் பிரகஸ்பதியையும் நாரதரையும் பொறுத்தது. அன்னை சொன்ன கருணை வெள்ளத்தை அந்த ருத்ர விஸ்வரூப நெருப்புக் குழம்பி மேல் பாய்ச்சுவதன் மூலம் அதனை கொழுமை பெறச் செய்வார்களா? அல்லது அந்த அனலில் அவர்கள் வார்க்கும் நீரும் வறண்டு அவர்களும் விழுந்து விடுவார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். முருகா சரணம், முத்துக்குமரா சரணம், கந்தா சரணம், பார்வதி நந்தா சரணம்.
அண்ட சராசரங்களையும் தன்னுள் கொண்டு நிற்கும் ஆதி அந்தமற்ற ஜோதியே. 1000 சூரியன்கள் ஒன்று சேர்ந்தார்களோ, 1000 காலாக்னி இணைந்து வந்தனவோ என்று எண்ணும்படி அனல் பிழம்பாய் நிற்கிறீர்கள். இந்த நிலை இப்படியே நீடித்தால் 7 லோகங்களும் எரிந்து ஈசன் பூசிக்கொள்ளும் சாம்பலாக மாறிவிடாதா? தேவர்கள் செய்த தவறுக்காக யாவரையும் அழிக்க நினைப்பது என்ன நியாயம்? இந்த தேவர்கள் யார்? தாங்கள் எப்போது தோன்றி வருவீர்கள், அசுர வதம் புரிந்து அனைவரையும் காப்பாற்றுவீர்கள் என்று காத்திருந்தவர்கள்தானே. அமரரை வாழ வைக்க வந்த தாங்கள் அவர்களையே அழிப்பது முறையாகுமா? வந்திருப்பது கந்தன் என்று தெரிந்திருந்தால் இந்திரன் தங்களை எதிர்க்க துணிந்திருப்பானா? மற்ற தேவர்களும் தங்கள் முன் ஆயுதத்தை ஏந்தி நின்றிருப்பார்களா? தேவர்கள் செய்த தவறுக்காக நாங்கள் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறோம். தண்டித்த தாங்கள்தான் மன்னித்து அருள் புரிய வேண்டுமென்று வேண்டுகிறோம். உங்கள் அவதார நோக்கத்தை எண்ணி பாருங்கள். தேவர்களுக்கு அபயம் தாருங்கள். தயை புரியுங்கள். கருணை காட்டுங்கள். போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி 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 ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா குருகுகாசர். தமிழ் கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ் கடவுள் முருகன் தொடர்கிறது. நந்தி, தேவரிஷியும் தேவகுருவும் மன்றாடும் நிலையைக் கண்டு என் மனமே கலங்குகிறது. அவர்கள் தங்களுக்காக வாதாடவில்லை, அமரரையும் அகில புவனங்களையும் காக்க வேண்டும் என்றுதான் வேண்டுகிறார்கள். இப்போது முருகன் மனதில் தேவர்கள் விதைத்த வன்முறை இருக்கிறதா, இல்லை பார்வதி சொன்ன நன்னெறி இருக்கிறதா என்று புரியவில்லையே. கடுமை கொண்டவனாக அவனை மாற்றியவர்கள் கருணை கொண்டவனாக அவன் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது எப்படி நிகழும்? இருந்தாலும் அது நடக்க வேண்டும். நம்பிக்கையோடு காத்திருப்போம். ஷண்முகா, சரவணா, சக்தி மைந்தா, எங்கள் வேண்டுகோள் தங்கள் செவிகளுக்கு கேட்கவில்லையா? தங்கள் மனதில் கருணை இன்னும் தோன்றவில்லையா? அறியாமல் தவறு செய்த தேவர்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டீர்களா? அவர்கள் செய்த தவறுக்காக அண்ட சராசரங்களும் அழியத்தான் வேண்டுமா? தேவகுருவே, முருகப்பெருமானின் கோபம் சிறிதளவும் குறைந்ததாக தெரியவில்லையே. பூமியில் இப்போதே பிரளயங்கள் தோன்றுவதற்கான அறிகுறிகள் உருவாகிவிட்டதே. அன்னை பார்வதியும் நமக்கு இதையே புரிய வைக்க முயன்றார். அவரே இப்போது முருகன் மனதில் கருணை ஏற்பட அருள் புரிய வேண்டும். ஆனால் அவர்தான் நமக்கு உதவ மறுத்துவிட்டாரே. இந்த நிலையில் இவரிடம் எப்படி மன்றாடுவது என்று தெரியவில்லையே. கந்தன் கருணை வடிவானவன்தான். ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த பண்பு இருக்கிறது எனும்போது அவதார மூர்த்தியான அவரிடம் அது இல்லாமல் போய்விடுமா? அதை நாம் வெளிக்கொணர வேண்டும். அன்னை பார்வதி கூறியது போல் முருகப்பெருமானை வணங்கி துதித்து அவர் மனதை கனிய வைக்க வேண்டும். ஸ்கந்தா சரணம் ஸ்கந்தா சரணம் சரவண பவகுகா சரணம் சரணம் ஸ்கந்தா சரணம் சரவண பவகுகா சரணம் சரணம் காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி போற்றி போற்றி
போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா குருகுகா சரணம் குருபரா சரணம் குருகுகா சரணம் குருபரா சரணம் சரணமடைந்திட்டே கந்தா சரணம் போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி 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 ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி நவரத்தம் பந்த நற்சீராவும் இரு தொடையழகும் இணை முழந்தாடும் திருவடியதனில் சிலம்பொலி முழங்க வேலவன் வீக்கிற மருக சரவண பவனா சடுதியில் வருக சரவண பவனா சடுதியில் என் மகன் முருகன் என்னிடம் கற்ற கருணை என்ற உணர்வை தன்னுள் மறைத்து வைத்திருந்தான். அது உரிய நேரத்தில் அரிய முறையில் வெளிப்பட்டு விட்டது. என் மைந்தன் நெருப்பிலே கருவானாலும் நீரிலே உருவானவன் அல்லவா? அதனால்தான் வெம்மை மாறி குளுமையடைந்து விட்டான். அமைதி அடைந்த விராட்சரூப முருகன் சாந்தமடைந்த விஸ்வரூப முருகன் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா குருகுகா சரணம் குருபரா சரணம் குருகுகா சரணம் குருபரா சரணம் சரணமடைந்திட்டே கந்தா சரணம் முருகா முருகா போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி. தமிழ் கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ் கடவுள் முருகன் தொடர்கிறது. முருகா சரணம் சரணம். அருளே வடிவான முருகா, தங்கள் கருணையினால் பிரளயமாக பெருகிய கடல் மறுபடியும் அடங்கியது. வெடித்துச் சிதறிய எரிமலைகள் ஒரே கணத்தில் குளிர்ந்து விட்டன. அது மட்டுமல்ல, பயிர்கள் தழைத்தன, உயிர்கள் பிழைத்தன. அதேபோல் இந்த தேவர்களும் பிழைக்க வேண்டாமா? விழுந்து கிடக்கும் தேவர்களை விழித்தெழச் செய்யுங்கள். இதோ இந்த இந்திரன் முதலான தேவர்கள்தான் சிவபெருமானிடம் ஒரு புத்திரனை தாருங்கள் என்று வேண்டியவர்கள். இந்த அக்னி தேவனும் வாயு தேவனும் தான் சுடராக இருந்த தங்களை கைகளில் ஏந்திச் சென்றவர்கள். வந்திருப்பது கந்தன் என்று தெரியாததால் தங்களை எதிர்த்து இந்நிலையை தேடிக்கொண்டார்கள். இவர்கள் தங்கள் பகைவர்கள் அல்ல, பக்தர்கள். தாய் தந்தையர் பிள்ளைகளின் தவறு கண்டு கடும் தண்டனை தருவதுண்டா? இவர்களுக்கு தாயும் தந்தையும் தாங்கள் அல்லவா? தங்களின் தாய் பார்வதி தேவி கருணையின் ஊற்றல்லவா? அதனால் நீங்கள் கருணா சாகரமாக இருப்பீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம் அல்லவா? நாரதரே, பிரகஸ்பதி, நீங்கள் இருவரும் தேவர்களுக்காக என் தாய், தந்தை மற்றும் என்னிடம் நிறைய வாதாடி விட்டீர்கள். உங்களுக்காக நானும் அவர்களிடம் கருணை காட்டுகிறேன். ஆனால் அதை எந்த வகையில் செய்வது என்றுதான் புரியவில்லை.
யாவும் அறிந்த என் மகன் முருகன் ஏதும் அறியாதவன் போல் எப்படி குழந்தைத்தனமாக பேசுகிறான். முருகா, தங்களுடைய கருணையை காண்பிக்க வேறு எதுவும் செய்ய வேண்டியதில்லை. தங்கள் கையை உயர்த்தி ஆசி வழங்கினாலே போதும். அதில் கருணை வெள்ளம் பெருகி வீழ்ந்த தேவர்கள் எழுந்து விடுவார்கள். அவ்வாறே ஆகட்டும். போற்றி 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 முருகா போற்றி 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 ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா. குருகுகா சரணம் குருபரா சரணம் குருகுகா சரணம் குருபரா சரணம் சரணமடைந்திட்டேன் கந்தா சரணம். முருகா முருகா போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி நவரத்தம் பணிந்த நற்சீராவும் இரு தொடையழகும் இணை முழந்தாடும் திருவடியதனில் சிலம்பொலி முழங்க சிவகிரி வேலவன் சீக்கிர மருக சரவண பவனா சடுதியில் வருக சரவண பவனா சடுதியில். முருகா, ஷண்முகா, என்னை மன்னித்து விடுங்கள். நான் எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டேன் என்பது எனக்கு இப்போதுதான் புரிகிறது. நாரதர் தாங்கள் யார் என்பதை பலமுறை எடுத்துரைத்தும் அதை புரிந்து கொள்ள மறுத்துவிட்டேன். ஆனால் நான் செய்த அந்த தவறான செயலால் தான் தங்களுடைய விஸ்வரூப சுரூபத்தை காணும் பாக்கியம் கிடைத்தது. தேவேந்திரரே, தாங்கள் மட்டுமல்ல, நாங்களும் இந்த விஸ்வரூபத்தை விராட்ச ரூபத்தை தங்களால் தான் காண்கிறோம். இதன் மூலம் நாம் அனைவரும் நம் பிறவியுடைய பலனை பெற்றுவிட்டோம். போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி 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 ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி நவரத்தம் பணிந்த நற்சீராவும் ஷண்முகநாதனே, கந்த பிரானே, முருகப் பெருமானே, ஆறுமுகனே, முருகப் பெருமானே, கருணையின் வடிவனே, ஒருவன் எவ்வளவு சக்தி கொண்டவனாக இருந்தாலும் நியாயம் அவன் பக்கம் இல்லை என்றால் வெற்றி அவன் பக்கம் நிற்காது.